அதுதாங்க, அதெல்லாம் போலீஸ்லாம் நாங்கள் பாதுகாப்போம், யாரும் வரமாட்டாங்க. அதுக்குள்ளே உங்கள் ஆளுங்களை போய் பர்மிஷன் வாங்க வாங்க சொல்லி கதை பேசிக்கிறேன். போய் பர்மிஷன் வாங்கிட்டு இது பண்ணுங்க. நாங்கள் நீ கதை பேசிக்கிறேன். நீ சொன்னால் நாங்கள் கேட்டுருவோமா? அதங்க வெளியே போய் பேசலாம். வாங்க வெளியே போய் பேசுங்க. வாங்க வாங்க வெளியே போ. பர்மிஷன் வாங்காம பண்ணுவீங்க. வாங்க சார் வீட்டுக்கு போறதுக்கு சொல்லுங்க சார். தெரியாத ஊர் வந்து டைம் கொடுங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, பொருள் எடுத்து போயிடுவாங்க. நீங்க வீட்டுக்கு வெளியே போயிடுவீங்க, நாங்க எங்க போய் நிக்கிறது சொல்லுங்க. அதுக்கு இல்ல சார், ஊர்ல உள்ள நீங்க நேரே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க ஏதோ பண்ணிருப்போம்ல சார். பல்லாவரம் கண்டோன்மெண்ட் மைதானத்தில் பொருட்காட்சி நடத்த எங்கள் நிறுவனம் திட்டமிட்டு 45 நாட்களுக்கு சென்ட்ரல் கண்டோன்மெண்ட் மைதானத்தில் அனுமதி பெற்று கண்டோன்மெண்ட்டிற்கு பணம் செலுத்தியுள்ளோம். அதன் அடிப்படையில் காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் ஸ்டெபிலிட்டி உறுதிச்சான்று பெற்று பொருட்காட்சி நடத்தி வருகிறோம். கடந்த 3 நாட்களாக தமிழக அரசின் முதல்வர் நிதி கட்ட வேண்டும் என்ற தமிழ்நாட்டு செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் பொருட்காட்சி இணை இயக்குநராக பணிபுரியும் தமிழ் செல்வராஜுக்கு பணம் கொடுக்கவில்லை என்ற காழ்ப்புணர்ச்சியால் தேர்தல் விதி நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பொருட்காட்சிக்கும் தமிழக அரசு முதலமைச்சர் நிதி கட்ட தேவையில்லை என்பது பொதுவான கருத்து. ஆனால் தமிழக முதல்வர் வெளிநாடுகளில் சென்று முதலீடு ஈட்டு வரும் நிலையில் சிறு தொழில் பிழைக்கும் செய்து நாங்கள் வாழ்வாதாரம் தேடிக்கொண்ட நிலையில் எங்களை இந்த தமிழ் செல்வராஜ் தமிழக அரசின் முதல்வரை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு சில கருங்காலிகள் சசிகுமார், கிருஷ்ணகுமார் என்ற தனிநபர் தனக்கு பணம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் எனது பல்லாவரம் பொருட்காட்சியை நிறுத்த ரெவன்யூ தாசில்தார் இவர்களை அனுப்பி கண்டோன்மெண்ட்டுக்கு என் தொழிலை நஷ்டப்படுத்த ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே செய்தித்துறையின் இணை இயக்குனர் தமிழ் செல்வராஜையும் அதன் துணை போகும் சசிகுமார் நிர்வாக அலுவலர் இவர்களுக்கு காசு வாங்கி கொடுக்கும் கிருஷ்ணமூர்த்தி என்ற நபரையும் தமிழக அரசின் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த பொருட்காட்சியை இடையூறு செய்யும் விதத்தை தடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.